வணக்கம். சேஷாத்ரி, ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன்ட், கார்ப்பரேட் ட்ரெய்னர். ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு ஹெச்ஆரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ். அதில் மந்த் ஆன் மந்த் வி ஆர் அப்டேட்டிங். இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் என்னென்னலாம் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் ஹெச்ஆர் வி ஷுட் டூ அப்படிங்கிறத இந்த ப்ரெசன்டேஷனில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் வந்த முக்கியமான சர்க்குலர்ஸ் என்னென்ன, அது இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்ஸ், மே மாசத்துல வந்த முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இதுல ஒரு கிளான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தவறாமல் இந்த முழு வீடியோவையும் பாருங்க, முழு ப்ரெசன்டேஷனையும் பாருங்க. இதோட ப்ரெசன்டேஷன் வேணும்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷனையும் அனுப்பி வைக்கிறேன். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க மறுபடியும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதோட முடிவில் இந்த மாசத்துக்கு உண்டான ட்ரைனிங்ஸையும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் முழுமையா பார்த்துட்டு நம்ம எல்லா ஹெச்ஆர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னா தயவு செஞ்சு சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த உங்களோட கருத்துக்களை ஏற்பதற்கு தயாராக இருக்கேன். இதுல சொல்லப்படுறது சர்க்குலர்ஸ் மே, ஜட்ஜ்மெண்ட் மே, ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் ஜூன், ட்ரைனிங் ஜூன். முதல் சர்க்குலர் பிஎஃப்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மினிஸ்ட்ரி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 8.25 பிஎஃப்ல இருந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க பிஎஃப் டைரக்டர்ஸ். அது இப்போ மினிஸ்ட்ரியும் அப்ரூவல் பண்ணியாச்சு. 8.25 ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2023-24 உண்டான சேவிங்ஸுக்கு பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 8.25% இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஷார்ட்லி இட் வில் பி கிரெடிட் இன் அவர் அக்கௌண்ட். அடுத்ததா ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, பிஎஃப்ல ஆன்லைன் கிளைம் போகும்போது பார்த்தீங்கன்னா செக் லீஃப் இல்லைன்னா அட்டஸ்டட் பேங்க் பாஸ்புக்கை எப்பவுமே அந்த இமேஜை ஒவ்வொரு கிளைம்லையும் அப்லோட் பண்ண சொல்லி அந்த யூஏஎன்ல அப்ளை பண்ணோம்னா கேட்கும். இப்போ அது மேண்டேட்ரி இல்லை, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போ ஏதாவது ஆன்லைன் கிளைமுக்கு நீங்க போனீங்கன்னா அதுல செக் லீஃபையோ பேங்க் பாஸ்புக்கையோ கம்பல்சரியா அட்டாச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தா, இது ஆல்ரெடி வெரிஃபை பண்ணப்பட்டு விட்டது. யாருக்கெல்லாம் அவசியம் இல்லைன்றது கிளியரா சொல்லியிருக்கா. யாரெல்லாம் கேஒய்சில பேங்க் கேஒய்சியை அப்ரூவல் எம்ப்ளாயர் டிஎஸ்சி டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமாக அப்ரூவ் பண்ணியிருக்கிறாரோ, அது மட்டும் இல்லாம பேங்க்ல அந்த கன்சர்ன் பேங்க்குக்கு ஆன்லைன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு விட்டதோ, இந்த ரெண்டும் முடிஞ்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இமேஜோ அட்டாச்ட் பேங்க் பாஸ்புக்கோ செக் லீஃபோ அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது ரெண்டும் முடிஞ்சிருக்கான்றதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இது ஒரு குட் நியூஸ், குட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் இபிஎஃப்ஓ. ஆட்டோ கிளைம், அதாவது நம்ம ஏதாவது லோன் எடுத்தோம்னா பிஎஃப்ல ஆட்டோமேட்டிக்கா வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் யாருமே போய் இதுவும் பண்ண வேணாம், நம்ம அப்ளை பண்ணா தானே அப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் 2020 இருந்து இருக்கு. 50,000 வரைக்கும் இருந்தது. அப்ப அண்டர் பேரா 68Jக்கு இருந்தது, அதாவது இல்னஸ்க்கு மட்டும் இருந்தது. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த இல்னஸ்க்கு உண்டான 68Jல 50,000 இருந்து 1 லட்சமா மாத்தினாங்க ஆட்டோ கிளைம்க்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பேரா 68Kல எஜுகேஷன், மேரேஜ், இது ரெண்டுத்துக்கும் உண்டான இந்த ரீசனுக்காக ஏதாவது லோன் அப்ளை பண்ணோம்னா up to 1 lakh ஆட்டோ கிளைம் ஆகும் இனிமே. அது இல்லாம பேரா 68Bல ஹவுசிங்காக, ஹவுசிங் சம்பந்தப்பட்ட ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி அப்ளை பண்ணோம்னா அதுக்கும் 1 லட்சம் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவ் ஆகும் அப்படின்றத இப்போ தெரியப்படுத்திருக்காங்க. இட் இஸ் குட் நியூஸ் ஃபார் ஆல் த மெம்பர்ஸ். அடுத்ததா டெத் கிளைம். ஒரு சில டெத் கிளைம்லாம் பார்த்தோம்னா ஆதார் வெரிஃபை பண்ணல, யூஏஎன் ஜென்ரேட் ஆகாததுனால ஒரு சில டெத் கிளைம்லாம் பெண்டிங் இருக்கு இபிஎஃப்ஓல ரொம்ப நாளா. எல்லா ஆஃபீஸர்ஸும் அதை முறையிட்டு இருக்காங்க. எப்படி இப்போ ஆதார் எம்ப்ளாயி இறந்து போனதுனால ஆதாரையும் கரெக்ட் பண்ண முடியாது, அதே நேரத்தில் ஆதார் இல்லாததுனால ஆதாரை வெரிஃபை பண்ணாததுனால யூஏஎன் இல்லை, யூஏஎன் இல்லாததுனால அவங்க டெத் கிளைம் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு. இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஈவன் யூஏஎன் இல்லாத, அதாவது ஆதார் வெரிஃபிகேஷனால யூஏஎன் ஜென்ரேட் ஆகாத மெம்பர்ஸ் கூட ஒரு டெம்பரவரி மெஷரா ஆஃபீஸர் இன்சார்ஜ் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதை அந்த டெத் கிளைமை ப்ராசஸ் பண்ணி கொடுத்து விடலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு நல்ல நியூஸ். ஏன்னா ஆதாரை கரெக்ட் பண்ணவும் முடியாது, யூஏஎன் ஜென்ரேட் பண்ணவும் முடியாது, டெத் கிளைம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அவங்களுக்கு இப்போ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்கது. அடுத்ததா இமெயில் ஐடி, என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கீழே ஏதாவது queries எதனா இருந்தது, அது சம்பந்தமா வேற ஏதாவது கேட்கணும்னா அதுக்குன்ட்டு ஒரு தனி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இபிஎஃப்ஓ ஹெட் குவார்ட்டர்ஸ் epfo.hq.npf.epfindia.gov.in. ஏதாவது என்பிஎஸ் சம்பந்தப்பட்ட queries இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும். அதன் மூலமா தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். மெம்பர்ஸ் பார்த்தோம்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க மார்ச் மாசத்துல. அதுதான் இபிஎஃப்ஓவும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
மார்ச் மாசத்துல மட்டும் 7.47 லட்சம் ஃப்ரெஷர் ஃபர்ஸ்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் 14.41 லேக்ஸ் புதுசாக இது இன்க்ளூடிங் ஃப்ரெஷர்ஸ் அதுங்களையும் சேர்த்து அவ்வளோ பேர் வந்து புதுசான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல நியூ நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இஎஸ்ஐலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன், கஹிபி கபிபி அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க இஎஸ்ஐ. இது என்னன்னா ஒவ்வொரு இஎஸ்ஐ இன்சூர்டு பர்சனும் எந்த டிஸ்பென்சரியில் வந்தாலும், இன்சூர்டு பர்சனாக இருக்கட்டும், இன்சூர்டு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க வந்து எந்த டிஸ்பென்சரிலையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத கொண்டு வர போறாங்க. அதுக்குண்டான ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐயும் ஆதாரையும் லிங்க் பண்ணணும். ஒவ்வொரு மெம்பரோட இஎஸ்ஐயும் ஆதாரையும், ஒவ்வொரு மெம்பர்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி, அதுல அட்டாச் ஆயிருக்க ஃபேமிலி மெம்பரோட அவங்களோட ஆதாரையும் இஎஸ்ஐல லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. ஒவ்வொரு ஹெச்ஆரும் இப்பவே அதை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பின்னாடி ஒரு ப்ரெஷரா இருக்கும், மேண்டேட்டரியா இருக்கும். இப்பவே எல்லாருக்கும் ஆதார் வந்து லிங்க் பண்ணி வச்சிடுங்க. இந்த ஸ்கீம் வந்து ஷார்ட்லி கோயிங் டு பி லான்ச்டு. அதனால சீக்கிரம் நம்மளோட டியூட்டி என்னன்னா எல்லா எம்ப்ளாயிக்கும், எல்லா எம்ப்ளாயியோட ஃபேமிலிக்கும், இஎஸ்ஐ கவர்டு எம்ப்ளாயி எல்லாருக்கும் ஆதாரை லிங்க் பண்ணி வச்சிடணும். காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 3 மாசமா எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு உண்டான டேட்டா மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதில் பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, அப்படியே கண்டினியூ ஆகுது ஜனவரியிலிருந்து. அது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்ததா ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது என்னன்னா இன்டர்நேஷனல் ஒர்க்கர், இப்போ ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வேலை செய்யறதுலையும், இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இன்டர்நேஷனல் போய் ஒர்க் பண்ணக்கூடியும் அவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஒர்க்கர் அப்படின்னு இபிஎஃப்ஓ சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஒர்க்கருக்கு கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பேரா 83 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பேரா 83 பிஎஃப் ஸ்கீம்லையும் பேரா 43A பென்ஷன் ஸ்கீம்லையும் அடிஷன் பண்ணப்பட்டு அதன் மூலமாக தான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் கான்ட்ரிபியூஷனுக்கு பிஎஃப் கட்டுறோம். இன்டர்நேஷனல் ஒர்க்கராக இருந்தால் இந்த ஸ்டாச்சுட்டரி லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 15,000 மீதி பேருக்குலாம் நிறுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறுத்தக்கூடாது. முழு சம்பளத்துக்கும் அவங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத புதுசாக ஆட் பண்ணப்பட்ட பேரா 83 சொல்றது. அந்த பேரா 83 வேலிட் இல்லை அப்படின்ட்டு கோர்ட்ல வந்து நிறைய பேர் ரிட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கர்நாடகா ஹைகோர்ட் அப்பீல் பண்ணிருக்கு. கரெக்ட் தான், இது வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இல்லை. இந்த புதுசா சேர்க்கப்பட்ட பேரா 83யும் பேரா 43Aவும் இன்டர்நேஷனல் ஒர்க்கரோட கான்ட்ரிபியூஷனை பத்தி சொல்லக்கூடிய இது கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இல்லை. ஏன் இல்லைன்னா ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்றதுன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் லா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இன்டர்நேஷனல் ஒர்க்கர்னு அவங்கள வந்து பிரிச்சிடுறீங்க. அதே மாதிரி பிரிக்கிறது தவறு. ஆர்டிகல் 14 வந்து வயலேட் பண்ணுது கான்ஸ்டியூஷன் படி. அதனால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு கர்நாடகா ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இதன் மூலமா நிறைய சேஞ்சஸ்லாம் வரும், எதிர்பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து இபிஎஃப்ஓ தே ஆர் கோயிங் டு சேலஞ்ச், கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ண போறாங்க. அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு, அதை அடுத்து சொல்றேன். என்ன பண்ணணும், நம்ம ஆஸ் எ எம்ப்ளாயர் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டினியூ கம்ப்ளைண்ட்ஸ். அதை இப்போ பத்திக்கு வர வரைக்கும் ஃபர்தர் சொல்ற வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆஸ் வெல் அஸ் இல்லை வேண்டாம்னா யூ கேன் ஆல்சோ ஃபைல் ஏ ரிட். ஏறக்கூடிய நிறைய பேர் தாக்கல் பண்ணி 56 பேரும் 56 கம்பெனிஸ் தாக்கல் பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நீங்க கூட ரிட்டை வந்து ஃபைல் பண்ணலாம். இன்னொன்று வந்து டெஃபினட்டா மோர் பெனிஃபிட்ஸ் ஃபார் த எம்ப்ளாயர்ஸ். அந்த ஃபாரின் எம்ப்ளாயிஸ் இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றது மேண்டேட்டரி இருக்காது இனிமே. அது இல்லாமல் முன்னாடி பே பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ் கூட இன்ட்ரெஸ்டோட ரிட்டர்ன் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். ஏதாவது லிட்டிகேஷன் கான்ட்ரிபியூஷன் சம்பந்தமா உங்க கம்பெனிக்கு ஏதாவது கேஸ் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்குன்னா ப்ளீஸ் வெயிட். டெஃபினட்டா ஆல் த கேசஸ் வில் பி வித்ட்ரான் வித் திஸ் ஜட்ஜ்மெண்ட். அதனால இட் இஸ் குட் நியூஸ் ஃபார் ஆல் த எம்ப்ளாயர்ஸ். அடுத்ததா இதுதான் வந்து இபிஎஃப்ஓ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். இதன் மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கர்நாடகா ஹைகோர்ட் சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி என்ன பண்ணலான்றதை எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிங்கிறத எப்படி பண்றது அப்படின்றது திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கு. ஷார்ட்லி வி கேன் சி என்ன மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்க போறா இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது தெரியும். தெரிய வரும்போது என்ன பண்றதுன்றதை நம்ம டிசைட் பண்ணி வி ஹாவ் டு ஜஸ்ட் கண்டினியூ அவர் கான்ட்ரிபியூஷன். மற்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ் போன மாசத்துல வந்த முக்கியமான ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்தோம்னா ஒரு எம்ப்ளாயி வந்து அவரோட சூப்பர்வைசரை கன்னத்துல அரைஞ்சிடுறார். அது வந்து ஒரு பெரிய மிஸ்கான்டாக்ட், கிரேவ் மிஸ்கான்டாக்ட், ஜஸ்டிஃபைங் டெர்மினேஷன் வரைக்கும் அது போகலாம் அப்படிங்கிறத பாம்பே ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பர்வைசரை அவர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி கை நீட்டி அடிச்சார்னா அதை டெர்மினேட் பண்ண அளவுக்கு அது வந்து மிகவும் கடுமையான ஒரு மிஸ்கான்டாக்ட் அப்படிங்கிறது
இந்த பாம்பே ஹைகோர்ட் சொல்லப்பட்டிருக்கு. மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொன்று வந்து சிஎல்ஆர்ஏ லைசன்ஸ். ஒவ்வொரு பிரின்சிபல் எம்ப்ளாயரும் கம்பல்சரி நீங்க யார் யாரெல்லாம் கான்ட்ராக்டர் அப்பாயிண்ட் பண்றீங்களோ, கான்ட்ராக்ட் லேபரை என்கேஜ் பண்றீங்களோ அதுக்கு ஆர்சி கண்டிப்பா எடுக்கணும். ஏதாவது கான்ட்ராக்டர் மாறினா அந்த மாறின கான்ட்ராக்டருக்கு லைசன்ஸ் ஆர்சியை வந்து அமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்க அழகான ஒரு ஜட்மெண்ட். CLRA license would indicate that workers were directly employed by the principal employer. In case நீங்க ஆர்சி இல்லாம CLRA லைசன்ஸ் இல்லாம யாரையாவது கான்ட்ராக்டரை என்கேஜ் பண்ணீங்கன்னா அந்த எம்ப்ளாயிலாம் டைரக்ட் எம்ப்ளாயர், பிரின்சிபலோட எம்ப்ளாயர், நம்ம எம்ப்ளாயர் என்று கருதப்படும் அப்படிங்கறத டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதனால ஆல்வேஸ் ஆர்சி தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண போறது. ஏதாவது கான்ட்ராக்ட் லேபரை எம்ப்ளாய் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு ஆர்சியை வச்சுக்கோங்க, ஆர்சியில அவங்கள்ட்ட கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி யாராவது மாத்தினீங்கன்னா கான்ட்ராக்டரை ஆர்சியை அமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிள். டிஸ்மிசல் ஆஃப் விமென்ஸ் கம்ப்ளைண்ட் பை ஐசி வாஸ் ப்ராப்பர் when allegations were made to her hide her indiscipline. இன்டிசிப்ளினுக்காக, தன்னோட இன்டிசிப்ளினை மறைக்கிறதுக்காக ஒரு பெண் கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கல்கட்டா ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. பாஸ்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப வெரி கேர்ஃபுல். விமன் எம்ப்ளாயி ரொம்ப ப்ரொடெக்ஷன் தான், அதையே வந்து மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இது காமிக்கிறது. தன்னோட இன்டிசிப்ளினை மறைக்கிறதுக்காக ஒரு பாஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வந்து கண்டிப்பா ஐசி வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கல்கட்டா ஹைகோர்ட் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்னொன்று வந்து எம்ப்ளாயியோட டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச். ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா இமீடியட்டா பண்ணணும். ஒருத்தர் வந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு கரெக்ஷனை கொண்டு வந்திருக்கார், அது ஏற்க முடியாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. எந்த டேட் ஆஃப் பர்த் சேஞ்சா இருந்தாலும் இமீடியட்டா பண்ணணுமே வழி 10 வருஷம் கழிச்சு இல்லை. இன்னொன்று லேண்ட்மார்க் பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். எக்ஸ்பிரஷன் ஆஃப் பேபி ஸ்வீட்டி, அதாவது செக்ஷன் 2N என்ன சொல்றதுன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டைரக்டாவோ இல்ல செக்ஷுவலி கலர்டு வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணாலும் அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இந்த பேபி ஸ்வீட்டின்றது செக்ஷுவலி கலர்டு வேர்ட்ஸ், அதை யூஸ் பண்ணா அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கருதப்படும் தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா கல்கட்டா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா எப்பவுமே அப்படி கருத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேபி ஸ்வீட்ன்றது எப்பவுமே செக்ஷுவலி கலர்டா நீங்க கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு கோஸ்டல் கார்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல அந்த கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா அந்த பெண் வந்து எப்போ வந்து நான் டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு சொல்லாத அப்படின்னு சொன்னாரு, நிறுத்திருக்காரு அந்த ஹையர் அஃபீஷியல். அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல, இருந்தாலும் அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அது செல்லாதுன்றது தான் கல்கட்டா ஹைகோர்ட்டும் அப்பீல் பண்ணியிருக்காங்க. முதல் தடவை எப்போ அந்த ஃபீமேல் எம்ப்ளாயி மறுக்கிறாங்களோ சொல்லாதீங்க இது எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்றத சொல்லணும். எல்லா விமன் எம்ப்ளாயிங்க அதுதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல கண்டிப்பா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்றது ஒவ்வொரு எம்ப்ளாயரும் கண்டக்ட் பண்ணணும். அதுல வந்து ஒரு தடவை அவங்க மறுத்து சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி வேற மறுபடியும் ஏதாவது அதை கூப்பிட்டாருன்னா அது 100% செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். இப்போ நார்மலா அதை வந்து எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது தான் கல்கட்டா ஹைகோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இதெல்லாம் வந்து போன மாசம் வந்த முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த மாசத்துக்கு உண்டான ஜூன் மாசத்துக்கு உண்டான கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம்னா எதுவும் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்ல யூஸ்வலா இருக்கக்கூடிய PF ESI மந்த்லி கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கு. மே மாசத்துக்கு உண்டான கம்ப்ளைண்ட்ஸ் ஜூன் 15க்குள்ள பேமெண்ட்லாம் பண்ணிடுங்க. as well as இன்டர்நேஷனல் ஒர்க்கருக்கு உண்டான மந்த்லி ரிட்டர்ன்ஸையும் போன மாசம் மே மாசத்துக்கு உண்டான 15வது ஜூனுக்குள்ள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். அடுத்ததா மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ஏதாவது மந்த்லி கட்டக்கூடிய ஸ்டேட்டா இருந்ததுன்னா மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணணும். வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் மந்த் தான் ஆஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. அது அடுத்த மாசம் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்ல பார்க்கலாம். ட்ரைனிங்ஸ் பார்த்தோம்னா இந்த மாசம் 14ஆம் தேதி ஜூன் 14th வந்து சென்னை வண்டலூர்ல 2 ட்ரைனிங் இருக்கு. ஒன்னு டெக்னிக்கல், ஒன்னு நான் டெக்னிக்கல். நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆருக்கு உண்டானது டொமஸ்டிக் என்கொயரி ப்ரொசீஜர். டொமஸ்டிக் என்கொயரியில மிஸ்கான்டக்ட்னா என்ன, ஷோகாஸ் நோட்டீஸ் எப்படி கொடுக்குறது, சார்ஜ் ஷீட் எப்படி கொடுக்குறது, என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் என்ன, அதுல ரிப்போர்ட் என்ன, பனிஷ்மெண்ட்லாம் என்ன கொடுக்கலாம்னு ஒரு டீடைல்டு ஒர்க் ஷாப். டெக்னிக்கல்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா டெக்னிக்கல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை நாமினேட் பண்ணுங்க. டெக்னிக்கல்ல ISO 9000 TS 16949 கம்ப்ளைண்ட்ஸ், அதுல என்னென்னலாம் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்டரியா இருக்கணும், எப்படிலாம் வந்து ஆடிட்டை வந்து மேனேஜ் பண்ணணும், இன்டர்னல் ஆடிட் எப்படி பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஆடிட் எப்படி ஃபேஸ் பண்ணணும், கம்ப்ளீட் ஒரு ஒர்க் ஷாப் ISO பத்தி நடக்க போறது. ஜூன் 14th உங்களோட எம்ப்ளாயிஸ் அதுக்கு நாமினேட் பண்ணுங்க. கும்மிடிப்பூண்டி சென்னையில இன்னொரு ஒர்க் ஷாப் ஒன்று நடக்க போகுது. கான்ட்ராக்ட் லேபரும் இன்ட்ரெஸ்டட் மைக்ரண்ட்டுக்கும் அந்த 2 ஆக்ட் கீழே ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னலாம், ஒரு எம்ப்ளாயரா நாம என்னென்னலாம் கம்ப்ளை பண்ணணும், ஆஸ் எ கான்ட்ராக்டரா என்னென்னலாம் கம்ப்ளை பண்ணணும். இது வந்து ஹெச்ஆருக்கும் கம்பல்சரி அட்டன் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம், அதே மாதிரி கான்ட்ராக்டர்ஸும் கம்பல்சரியா அட்டன் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம். இந்த 3 வந்து டைரக்ட் செஷன். அது இல்லாம ஆன்லைன் செஷன்ஸ் வந்து இருக்கு. ஆன்லைன் செஷன் எவ்வரி சண்டேவும் தேர்ஸ்டேவும் வெபினாரா இருக்கு. இதுக்கு டீடைல்ஸ்லாம் மிஸ்டர் தினேஷ் குமார், அவரோட நம்பர் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு, அவரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இதோட ஃபுல் டீடைலும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இந்த மாசத்துக்கு உண்டான ட்ரைனிங்ஸ். இதுதான் இதோட இந்த பிரசன்டேஷன் முடியறது. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அது இல்லாம நம்ம HR ஃப்ரெட்டர்னிக்கு இதை ஷேர் பண்ணுங்க.
இதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டோ சொல்லுங்க, கண்டிப்பா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.